Hello and welcome to Rithi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்து பரோட்டா. நம்ம முட்டை சிக்கன் கிரேவி வச்சு இன்னைக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்னா நான் பரோட்டாவை குட்டி குட்டியா பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் கிரேவி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பைசஸ்ல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம். அடுத்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், போட்டு இதை வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் வதங்கினதும் நம்ம அடுத்த ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ நான் கிரேவியில் இருக்க சிக்கனை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பு இல்லாத எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கும் வெங்காயம் தக்காளிக்கும். இதை கலந்துக்கலாம். இதை அப்படி லேசா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். பரோட்டா சேர்த்துட்டு முட்டையோட இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் குழம்ப இது மேல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுறலாம். இதை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா உங்களோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடும். ஆகும் போது இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி கொத்திக்கோங்க. ஏன்னா நம்ம கொத்து பரோட்டா பண்றோம் இல்லையா. இப்போ ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான சிக்கன் கொத்து பரோட்டா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ரித்திஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.